என்னங்க இது? தேர்வு அட்டன பெருசா சிறப்பா வரும்னு பார்த்தா ஒரு துண்டு சீட்டு மட்டும் வந்திருக்கு. 2026ஆம் ஆண்டிற்கான உத்தேச தேர்வு அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால் அனைத்து தேர்வுகளும் ஜூலைக்கு பிறகே தொடங்குகிறது. இருப்பினும் 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக குறைவாக, அதாவது வெறும் 6 தேர்வுகளை மட்டுமே டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அடுத்த ஆண்டு நடத்த உள்ளது. இது அரசு வேலையை கனவாக கொண்டுள்ள லட்சக்கணக்கான தேர்வர்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் அதிகப்படியான தேர்வர்கள் பங்கேற்கும் குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 தேர்வுகள் தேர்வு அட்டவணையில் இடம்பெற்றுள்ளதால் தேர்வர்கள் சற்று ஆறுதலாக இருக்காங்களாம். முறையாக வினாத்தாள்களை தயார் செய்யாதது, வினாக்கள் ஆங்கிலத்தில் இருந்தும் தமிழுக்கு மொழிபெயர்க்கும் போது பிழையாகவே இருப்பது, புத்தகத்தை தாண்டி பாடத்திட்டத்தை தாண்டி பல்வேறு இடங்களிலிருந்து புரியாத வினாக்களை கேட்பது என பல்வேறு குளறுபடிகள் டிஎன்பிஎஸ்சி நிர்வாக தரப்பில் இருப்பதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டி இருக்காங்க. அடுத்த ஆண்டு நடைபெறும் குரூப் தேர்வுகளிலாவது வினாத்தாள்கள் முறையாக சரியாக இருக்குமான்னு தேர்வர்கள் கேள்வி எழுப்பி இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டை விட அடுத்த வருஷம் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.